அவ்வை சொல்றா, அதாவது அவ என்ன பண்றான்னா, இளமையோட இருக்கா. இளமையோடு இருக்கின்ற பொழுது அவளுக்கு திருமண ஏற்பாடு நடக்கிறது. ஔவையாரை பற்றி பல்வேறு கதைகள் இருக்கிறது. அதில் ஒரு கதையை சொல்றேன். ஒரு பாணர் குலத்திலே பிறந்த பெண். பாணர் என்று சொன்னால் அவர்கள் வீடுகளிலே நடனம் ஆடுவார்கள், இசை பாடுவார்கள், பாடல்களை புனைவார்கள், கவிஞர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்த பெண் ஒரு ஔவையார். அவளுக்கு விநாயக பெருமான் மீது மிகவும் பக்தி. அப்படி பக்தி கொண்டு இருக்கின்ற பொழுது விநாயகரை பிரிந்துவிட அவளுக்கு விருப்பம் இல்லை. ஒன்று. இன்னொன்று, இல்லறத்தின் மீது அவளுக்கு நாட்டம் இல்லை. ஏனென்றால் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு காரண காரியத்தோடு தான் பிறந்திருக்கிறார்கள். அந்த காரண காரியத்தை விட்டுவிட்டு நாம வேற ஒரு பணிக்கு போனோம்னா அந்த பணியில நாம முழுமையாக நிறைவடைய முடியாது, வெற்றி பெற முடியாது. இப்ப நான் பேசுறேன்னா அந்த தொழிலை விட்டுட்டு நான் வேற ஒரு தொழிலுக்கு போனேன்னா நான் அது சுழியும், அது பக்கமே போகக்கூடாது. இறைவன் எதை விதித்தானோ அந்த விதிப்படி வாழ்கின்ற பொழுது வாழ்க்கை என்பது உயர்வடையும். எனக்கு தெரியாத ஒண்ணு நான் பாடணும்னு திரும்ப ஆரம்பிச்சுட்டா, இப்ப பாடுறதுக்குனே பிறந்த நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க? அந்த மாதிரி யாருக்கு எது இயலுமோ அதைத்தான் செய்யணும். அவ்வை சொல்றா, கூறாமல் சந்நியாசம் கொள், சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு வீட்டை விட்டு போயிடுன்னு நமக்கு அவ்வை சொல்ற. இந்த புகழேந்தி புலவர் என்பவர் பாண்டிய நாட்டை சார்ந்தவர். சோழ மன்னன் இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒட்டக்கூத்தர் விரும்புகிறார். அந்த இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு தந்தை கிடையாது, தந்தை இறந்து விடுகிறார். ஒட்டக்கூத்தர் 3 சோழ மன்னர்களுடைய காலத்திலே அவைக்கள புலவராகவும் இருந்தார், ஆட்சியாளர் அமைச்சராகவும் இருந்தார். முதல் மன்னன் விக்கிரம சோழன். அந்த விக்கிரமன் சோழனுடைய காலத்திலே ஒட்டக்கூத்தர் புலவராக இருக்கிறார். இரண்டாவது அவருடைய மகன் இரண்டாம் குலோத்துங்க சோழன், அவர் காலத்திலும் புலவராக இருக்கிறார். மூன்றாவது இரண்டாம் ராஜராஜன். இப்படி 3 மன்னர்களுடைய அவையை அலங்கரித்தவர் ஒட்டக்கூத்தர். ஏற்கனவே கொஞ்சம் தமிழ் படிச்சிருந்தாலே சாதாரணமானவர்களுக்கே செருக்கு வந்து தலையில் ஏறிடும். ஆனால் ஒட்டக்கூத்தன் 3 மன்னர்களை பார்த்தவன். எவனாவது புதுசா பாடல் பாடுறதுக்கு வந்தாவே புதிய புலவர்களையோ புதிய கவிஞர்களையோ அவர் அனுமதிக்க மாட்டார். அதை மீறி அவன் பாடிட்டு தப்பா பாடிட்டான்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவார். ஆக அங்க மன்னனுக்கு அதிகாரம் இல்லை, புலவனுக்கு அமைச்சருக்கு அதிகாரம் இருந்த காலம் 12ஆம் நூற்றாண்டு. உள்ள போட்டுட்டு என்ன பண்ணுவார்னா கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு தப்பா பாடினவனுக்கு, மறுபடியும் கூப்பிட்டு பாடுறான்னு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். மறுபடியும் தப்பா பாடினா ஏற்கனவே தப்பா பாடின ஒருத்தனையும் இவனையும் சேர்த்து தலைமுடிய, இன்னைக்கு மாதிரி நம்ம கட்டிங் பண்ண மாதிரி அன்னைக்கு இல்லை, யாரும் எல்லாம் சடைமுடியோடு இருந்தாங்க. 2 முடியும் முடிச்சு போட்டு சிரச்சேதம் செய்து விடுவான் ஒட்டக்கூத்தன். அவ்வளவு கொடுமையான தண்டனை கொடுத்தவன் ஒட்டக்கூத்தன். இப்ப இந்த ஒட்டக்கூத்தன் குலோத்துங்கனுக்கு பெண் பார்க்கணும், அவனுக்கு தந்தை கிடையாது. தந்தை ஸ்தானத்திலே இப்போ ஒட்டக்கூத்தர் இருக்கிறார். நம்முடைய சோழ மன்னனுடைய தகுதிக்கேற்ப பெண் எங்கு இருக்கிறாள் என்று பார்க்கின்ற பொழுது பாண்டிய மன்னனுடைய மகள் பருவம் எய்தி தயார் நிலையில் இருக்கிறாள் திருமணம் செய்வதற்கு. இப்போ இந்த ஒட்டக்கூத்தன் அங்க பாண்டிய நாட்டுக்கு போறான். பாண்டிய நாட்டுக்கு போகும்போது இவன் போற இடத்துல எல்லாம் வம்பு விலைக்கு வாங்குறது அவருடைய வழக்கம். போன உடனே அந்த பாண்டிய மன்னன் கேட்கிறான், சோழ மன்னனுக்கு பெண் கேட்டு வந்திருக்கிற, இன்னும் சொல்ல போனா நீ சோழ மன்னன் இல்லை, நீ ஒரு அவைக்கள புலவர், ஒரு அமைச்சர். அதுவே என்னுடைய தகுதிப்பாடு குறைவில்லை. பெண் கேட்டு யார் வரணும்? ஒரு மன்னன் வரணும். மன்னனுக்கு இணையாக ஒரு மன்னன் இருக்கணும், ஒரு புலவனுக்கு இணையாக புலவன் இருக்கணும். ஆனால் ஒரு மன்னனிடம் போய் ஒரு புலவன் பெண் கேட்கிறான் என்றால் தமிழுக்கு எந்த அளவிற்கு உயர்ந்த இடம் அந்த காலத்திலே இருந்தது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். தமிழ் எல்லாம் செய்யும், செத்தவனையும் பிழைக்க வைக்கும். அதனால்தான் வார்த்தைகள் பயன்படுத்துகின்ற பொழுது
எல்லா மொழியை விட சிறப்பான மொழியான நம் தமிழ் மொழி என்பது இது மந்திர மொழி. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தது. தமிழ் மொழியை பயன்படுத்துவதே பெரும்பாக்கியம், தமிழை பேசுவது என்பதே பெரும்பாக்கியம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தமிழிலே தவறான வார்த்தைகளை பேசி பழிச்சொல்லுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. ஏனென்றால் இது இறைவனால் படைக்கப்பட்ட மொழி, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மொழி கிடையாது. அதனால் பாதுகாப்பாக கவனமாக கையாளும். இப்போ போன ஒட்டக்கூத்தம் என்ன பண்றான், பெண் கேட்க போறான். பெண் கேட்ட உடனே பாண்டிய மன்னன் சொல்றான், உன்னுடைய சோழ மன்னன் எந்த வகையிலே உயர்ந்தவன் என்று நீ சொல்கிற? அப்போ அவன் வரிசையா பல செய்திகளை சொல்றான். என்னுடைய சோழ மன்னனிடம் இருக்கின்ற குதிரைக்கு பெயர் கோரம் என்ற குதிரை. அன்றைக்கு அரபு நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த குதிரைகளிலே போர்க்களத்திலே வீரமாக போரிடுவதற்குரிய குதிரையாக எது இருந்தது என்றால் கோரம் என்ற குதிரை. கோரத்துக்கு ஒப்போ கனவட்டம் அம்மானை. முதல் வரி போடுறான், எங்கள் சோழ மன்னனுடைய குதிரைக்கு இணையாகுமோ உன்னுடைய பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய கனவட்டம் என்று சொல்கின்ற குதிரை. பேசுற இடம் எங்க? அவன் அரண்மனைக்கு போய் தமிழ் புலவனுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு இருந்தது பாருங்க. ஒரு தமிழோடு ஒருவன் போன இடத்துல அந்த நாட்டையே அவன் என்ன பண்றான், கிண்டல் பண்ணி பேசுறான். பேசினாலும் அவன் பேசுவது தமிழ். அடுத்த வரி சொல்றான், கூறுவது காவிரிக்கு வையையோ அம்மானை. என்னுடைய சோழ நாட்டிலே பாய்ந்தோடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காவிரிக்கு இணையாகுமோ உன்னுடைய வைகை நதின்னு. அடுத்து சொல்றான், நாங்கள் எல்லாம் இந்த சோழ மன்னர்கள் எல்லாம் ஆதித்தன் வழி வந்தவர்கள், சூரிய குலம் என்று சொல்வார்கள். ஆதித்தன் வலம் வந்தவர்கள், நீங்களோ அம்புலியினுடைய வழி வந்தவர். நாங்கள் ஆதித்தன் குலம், நீங்கள் அம்புலி குலம். அம்புலி என்றால் சந்திரகுலம். இந்த சூரியனுக்கு உன்னுடைய சந்திரன் இணையாமோ? நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே வரான். அங்க உட்கார்ந்துன்னா புகழேந்தி புலவன் அவன் என்ன பண்ணா, அவன் தன்னுடைய இடத்தில் தன்னுடைய நாட்டை பற்றி இழிவாக பேசுகிறான் என்ற உடனே புகழேந்தி புலவன் எழுந்துட்டான். அவன் எழுந்து கேட்டான், திருமால் புலி அவதாரம் எடுத்தாரா மச்ச அவதாரம் எடுத்தாரா? நீ உயர்ந்தவன் சொல்ற, புலி உன்னுடைய கொடி புலி கொடி. அப்போ திருமால் எங்கேயாவது புலி அவதாரம் எடுத்தாரா? எடுக்கல. ஆக அன்றைய புலவர்களுக்கு 10 அவதாரங்களை பற்றிய செய்தி தெரிந்திருக்கிறது, ராமாயணம் தெரிந்திருக்கிறது, மகாபாரதம் தெரிந்திருக்கிறது. தெரிந்திருந்தால் தான் அந்த சொல்லாடலை கொண்டு சேர்க்க முடியும். இப்ப கேக்குறான், திருமால் என்பவர் புலி அவதாரம் எடுத்தாரா இல்ல மீன் அவதாரம் எடுத்தாங்க, மச்ச அவதாரம். ஆக நாங்கள் உயர்ந்தவர். புகழேந்தி எடுத்து அங்கே ஒட்டக்கூத்தருக்கு கொடுக்கிறான். அடுத்து சொல்றான் அவன், நீ காவிரி பெருசுன்னு சொல்றல்ல, அந்த காவிரியில் ஏடு இட்ட பொழுது கரையேறியதா உங்கள் காவிரியில்? ஆனால் எங்களுடைய வைகை நதியிலே திருஞான சம்பந்தர் இட்ட ஏடு கரையேறியது, அது திருவேடகம் என்று பெயர். அது எங்களுக்கு புகழுக்குரியது. நீ என்ன சொன்ன? சூரிய குலம் சொன்னல்ல. எங்கள் சிவபெருமான் தலைமையிலே சூரியன் இருக்கா சந்திரன் இருக்கா? சந்திரன் இருக்கியா? என்னுடைய சிவபெருமான் தலைமையில நாங்கள் உயர்ந்தவர்கள். அடுத்து ஒண்ணு சொன்னா, 64 திருவிளையாடுகளை சிவபெருமான் நடத்தினானே, உங்க சோழ நாட்டுல நடத்தினானா எங்க மதுரையில் நடத்தினான்? அடுத்து சொன்னா,
அகத்தியன் தமிழை எங்கள் மதுரை மண்ணிலே இருக்கக்கூடிய பொதிகை மலையிலே தமிழ் வளர்த்தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய மலை நேரிமலை என்று பெயர் சோழ நாட்டில். அந்த நேரிமலை தமிழ் வளர்த்ததா? அடுத்து கடைசியா ஒண்ணு சொன்னா, எங்கள் பாண்டிய மன்னனை பார்த்து கடலே வந்து பணிந்தது, உங்கள் சோழ மன்னனை பார்த்து கடல் வந்து பணிந்ததா? நீங்கள் கடலை வெற்றி கொண்டிருக்கலாம், கடற்படை வைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் எங்களுடைய பாண்டிய மன்னனை பார்த்து பாதத்தில் வந்து கடலே வந்து பணிந்தது என்றால் நாங்கள் எவ்வளவு உயர்வானவர்கள் என்று புகழேந்தி புலவன் பாட்டில் சொன்னான். அப்பதான் பாண்டிய மன்னன் பார்த்தான், சோழனுக்கு எந்த விதத்திலும் பாண்டியவன் இழைத்தவன் இல்லை என்பதை புகழேந்தி புலவன் மூலமாக நிரூபித்தான். இந்த ஒட்டக்கூத்தருக்கும் நம்முடைய புகழேந்தி புலவருக்கும் நடந்த நிகழ்வுகள், பாடல் போட்டிகள் எல்லாம் நேரம் கிடைச்சா படிச்சு பாருங்க. தமிழ் எந்த அளவிற்கு துள்ளி விளையாடுகிறதுன்னு அந்த பாடல் வரிகள்ல பார்க்கும்போது அந்த சந்தநயம், அருணகிரிநாதருக்கு எப்படி சந்தநயமோ அப்படி இந்த 4 புலவர்களும், கம்பனாக இருந்தாலும் சரி, புகழேந்தி புலவனாக இருந்தாலும் சரி, ஔவையாராக இருந்தாலும் சரி, இவர்கள் வாழ்ந்த காலம் என்பது தமிழுக்கு கிடைத்த பொற்காலம். கம்பனால் நமக்கு கம்பராமாயணம் கிடைத்தது, ஒட்டக்கூத்தனால் மூவர் உலா கிடைத்தது, தக்கையாக பரணி கிடைத்தது, புகழேந்தி புலவரால் நலவென்பா கிடைத்தது, ஔவையாரால் நமக்கு நல்வழி மூதுரை என்பது கிடைத்தது. அன்று கிடைத்த பொக்கிஷம்தான், அன்றைக்கு நம் முன்னோர்கள் கொடுத்த பொக்கிஷம்தான் இன்றைக்கு நாம் அதை பாதுகாத்து நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இளவரசியை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டான் பாண்டிய மன்னன். கொடுக்கும்போது நாம சீதனமா என்ன பண்ணுவோம்னா, அந்த காலத்துல ஒரு 40-50 வருடங்களுக்கு பின்னால் எனக்கு தெரிந்து கிராமப்புறங்கள்ல அதிகபட்சம் மாப்பிள்ளைக்கு சைக்கிள் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் ட்ரங்க் பொட்டி ஒன்று இருக்கும், அதை கொடுப்பாங்க. இல்லைன்னா 2 ஆடாவது கொடுத்து அனுப்புவாங்க பொண்ணுக்கு சீதனமா. ஆனால் இங்கே புகழேந்தி புலவன் அந்த பாண்டிமாதேவியாக இருக்கக்கூடிய அந்த அரசியலங்குமரிக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த புலவரை சீதனமா கொடுத்தோம்ச்சான் சோழ நாட்டுக்கு. எவ்வளவு உயர்ந்த இனமாக நம்முடைய தமிழினம் இருந்திருக்கிறது. என் மகள் இல்லறத்திற்குள் சென்றாலும் அவள் கல்வி கற்க வேண்டும். இந்த இடத்துல ஏன் சொல்ல வந்தனா, பெண் கல்வி என்பது மன்னர்களுடைய காலத்திலே எவ்வளவு உயர்வாக இருந்திருக்கிறது என்பதை புரியணும். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதோட விடல, புகழேந்தி புலவனை கொடுத்த சீதனத்தோடு சேர்த்து சோழ நாட்டுக்கு உறந்தையை தலைநகராக கொண்டு குலோத்துங்க மன்னன் ஆண்ட இடத்திற்கு கொடுத்து அனுப்பிடுறான். இது ஒரு செய்தி. ஒரு நாள் அவையிலே கம்பர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்பவுமே தனித்துவம் மிக்கவர். கம்பரை பொறுத்த வரையில் கவி சக்கரவர்த்தி அல்லவா. மன்னனுக்கு வலதுபுறத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், இடதுபுறத்திலே ஒட்டக்கூத்தனும், அதற்கு பக்கத்திலே புகழேந்தி புலவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த அவைக்குள்ளே ஔவையார் வருகிறார். வருகின்ற பொழுது ஏற்கனவே ஒட்டக்கூத்தருக்கும் ஔவையாருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு உண்டு. இருவருக்குமே ஒத்து போகாது. திரைப்படங்களிலே எப்படி எம்ஜிஆரையும் நம்பியாரையும் காட்டினா நம்ம மக்கள் எல்லாம் உடனே படத்தை பார்த்து உடனே நம்பியாரை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்திலே ஔவையாருக்கும் நம்முடைய ஒட்டக்கூத்தருக்கும் ஆகாது, கம்பருக்கும் ஆகாது. இப்போ உள்ள வந்தாங்க. உள்ள வந்த உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, நேரா போய் புகழேந்தி புலவருக்கு வணக்கம் வச்சாங்க. இந்த பக்கம் கம்பம் உட்கார்ந்து இருக்கான். உட்கார்ந்துக்கிற கம்பனுக்கு வணக்கம் வைக்கல. புகழேந்தி புலவருக்கு வச்ச உடனே சுருக்குன்னு கோவம் வந்துச்சு கம்பனுக்கு. என்னை விட எந்த விதத்திலே இந்த புகழேந்தி உயர்ந்தவன், அவனுக்கு நீங்கள் ஏன் வணக்கம் வைத்தீர்கள்? அப்போ அவை சொன்னா, சிந்தனையிலும் சரி, மாற்றாரை மதிப்பதிலும் சரி, எளிமையிலும் சரி, புலமையிலும் சரி, புகழேந்தி உயர்ந்தவன்.
அப்படின்னு சொல்ற. அப்படியா? புகழேந்தி உயர்ந்தவனோ? அப்படி என்றால் என்னுடைய கவிதைகள், உம்முடைய கவிதைகளும் உயர்ந்தது. நீங்கள் ஒரு கவி சக்கரவர்த்தி, இவர் கவி ராட்சசன். புகழேந்தி புலவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர். அவரவர் திறமையில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக தனித்துவம் என்பது கிடையாது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் என்று ஔவை சொல்றார். வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையா, தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால். வான்குருவியின் கூடு என்று சொன்னால் தூக்கணாங்குருவி கூட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு கரும்பு தோட்டத்திலேயோ இல்லை பார்த்தீங்கன்னா அந்த முள் மரங்களிலோ ஒரு கூடை கட்டி வச்சிருக்கோம். அந்த வான்குருவி என்பது எந்த ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலோ இல்லை சிவில் சம்பந்தப்பட்ட படிப்போ போய் படிச்சுட்டு வந்து கட்டல. அவ்வளவு அருமையாக நேர்த்தியாக காய்ந்து போன புற்களை கொண்டு ஒரு கூடை கட்டுகிறது. இதை போன்ற ஒரு கூட்டை உங்களில் யாராவது ஒருவரால் கட்ட முடியுமா? கம்பரே சொல், ஒட்டக்கூத்தரே சொல், உம்மால் இயலுமா? முடியாது, யாராலுமே முடியாது. அந்த தூக்கணாங்குருவினுடைய சிறிய அலகின் மூலமாக கட்டப்படுகின்ற அந்த கூட்டுக்கு இணையாக ஒருவராலையும் கட்ட முடியாது. ஆக அதிலே அந்த குருவி சிறந்தது. வல் அரக்கு தொல்கரையான். இப்ப கரையான் ஒரு பெரிய புற்றை கட்டி வச்சிருக்கோம். அந்த புற்றுக்குள்ள அபார்ட்மெண்ட் மாதிரி வீடுகளை கட்டி வச்சிருக்கோம். முதலாக ஒரு வீட்டை எப்படி கட்டுவது என்பதை நமக்கு கரையான் தான் சொல்லி கொடுத்தது. அபார்ட்மெண்ட் கலாச்சாரம் இன்னைக்கு சென்னையிலையும் பெங்களூர் மும்பையில் இருக்குதே. இந்த அபார்ட்மெண்ட்டை எப்படி கட்டுறதுக்குரிய அடிப்படை தத்துவம் ஓரறிவுள்ள உயிரினமாக இருக்கக்கூடிய கரையானிடமிருந்து கற்றுக்கொண்டு. வல்லருக்கு தொல்கரையா, தேன் சிலம்பி. ஒரு தேன் கூட்டை தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுது. ஒரு எங்கோ மலை உச்சியிலே ஒரு பிசினை வைத்து பெரிய ஒரு தேன் கூட்டை கட்டுகிறது. எப்படி அவ்வளவு உயரத்திலே இவ்வளவு எடையோடு அந்த தேன் கூடு தாங்கி நிற்கிறது? அதுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? எந்த பாலிடெக்னிக்ல போய் படிச்சது? அடுத்து சிலந்தி. சிலந்தியோட வலை இருக்கு பாருங்க. அந்த சிலந்தியோட வலைய ஒருவராலும் செய்ய முடியாது. தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு திரவத்தின் மூலமாக நூல் நூலாக இழைத்து தனக்கு வேண்டிய உணவை வெளியே எங்கு போய் தேடாமல் உட்கார்ந்த இடத்திலே உணவை தேடி உண்பது சிலந்தி. அந்த சிலந்தியோட வலைய உன்னால பின்ன முடியுமா? ஔவை கேட்டாங்க. எவ்வளவு அறிவு நுட்பமாக ஒரு பெண் இருந்திருக்கிறார். அடுத்து சொல்றா, யாவர்க்கும் செய்யறிதால். உங்களால இதெல்லாம் செய்ய முடியாது, எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஒரு திறமை உண்டு, அதை மறந்துவிடக் கூடாது. அதனால் இவர் உயர்ந்தவர் என்றோ இவர் எளியவர் என்றோ இன்னொருவரை அவர் செய்கின்ற தொழிலை வைத்து குறைத்து மதிப்பிட விடக் கூடாது. இப்ப கம்பனை பார்த்து ஒரு நாள் சோழ மன்னன் எல்லா புலவர்களையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறான். புலவர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல எப்பாவது நேரம் கிடைக்கும் போது சோழ மன்னன் விருந்து வைப்பது வழக்கம். அப்படி விருந்து வைக்கிறான். அந்த விருந்து வைக்கின்ற பொழுது சோழ மன்னன் என்ன பண்றான், புலவர்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விடணும்னு ஒரு யோசிச்சு என்ன பண்றான், உலகிலேயே சிறந்த இன்பம் எது? மன்னர்களுடைய வேலையை பரிசு கொடுப்பது மட்டுமல்ல, புலவர்களிடமிருந்து சிறந்த கவிதையை வாங்குவது. அப்போ உடனே கம்பரை பார்க்கிறார். கம்பர் பாடல் சொல்றார், உலகத்திலே சிறந்த இன்பமா? அதாவது கேட்ட நொடிக்குள்ளே பாடலை புனையக்கூடிய ஆற்றல் பெற்றவர் கம்பர். கங்கை நீர்
அதனின் மிக்க கடவுள் நீர் எங்கும் இல்லை. முதல் வரியில சொல்றார், கங்கையிலே இருக்கக்கூடிய அந்த புனித நீருக்கு இணையான கடவுள் நீர் என்பது எங்கும் இல்லை. அடுத்து, வெங்கதிர் ஒளியே அன்றி வேறு ஒளிர் ஒளியும் இல்லை. விண்ணிலே இருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளியை தவிர வேறு எந்த ஒரு ஒளியும் கிடையாது. அதற்கடுத்து சொல்றார், தாயோட அன்பை தவிர உலகத்தில் வேறு எந்த ஒரு அன்பும் இணை கிடையாது. அடுத்த வரிதான் சொன்னார், மங்கையர் தரும் சுகமே அன்றி வேறு சுகம் இல்லை மன்னான். முதல்ல என்ன சொன்னார்? நீரை பற்றி சொன்னார். கங்கை நீர் புனிதமானது. பார்க்கின்ற ஒளிக்கு சூரியனை சொன்னார். மூன்றாவதாக அவர் சொன்னது, தாயினுடைய அன்புக்கு இணையாக வேறு எதுவும் கிடையாது. நான்காவதாக அவர் சொன்னது, மங்கை தரும் சுகமே அன்றி வேறு ஒரு சுகம் உலகில் இல்லை மன்னா. அப்படி பார்க்கிறார். அந்த விருந்துக்கு நம்ம அவ்வை வந்திருக்கிறார். கம்பரை ஒரு பார்வை பார்க்கிறா. ஓ, இவ்வளவுதான் உலகத்திலே பெரிய இன்பமோ, இதுதான் இன்பம் தரக்கூடியதா? அடுத்து இவன் சண்டை மூட்டி ஒண்ணுன்னு சோழ மண்ணை முடிவு பண்ணிட்டு, அவ்வையே உனக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதோ? பார்வையை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வை ஏதோ சொல்ல போறான்னு. இவன் அதை கிளறி விட்டு, அவ்வையே உமக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதோ? ஆம், இருக்கிறது. என்ன இருக்கிறது? அந்த பாட்டோட சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவ்வை என்ன பண்றா, கம்பனை ஒரு படி இறக்கிடணும்னு ஒரு பாட்டு சொல்லிட்டு சொல்ற, விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். எப்பவுமே புலவனுக்கு பின்னால, அந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில பாத்தீங்கன்னா 2 புலவர்கள் இருப்பாங்க. அந்த மன்னன் என்ன சொன்னாலும் உடனே அதுக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரி கம்பர் காலத்திலேயே இருந்துக்கிறான். விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். 2 துதிப்பாடிகளே எப்பவுமே கூட்டுக்குன்னு கூட சுத்துறது சம்பளம் வச்சு. இது புலவர்களுடைய வேலை. விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். விரல் ஃபுல்லா மோதிரம், வைரக்கல் மோதிரம், கோமேதக்கல் மோதிரம் போட்டாதான் தான் யார் பெரிய புலவன்றது தெரியும். இதுக்கடுத்து சொன்னா, அரை அதினில் பஞ்சேனும் பட்டேனும் வேணும். இடுப்புல பட்டாடையோ பருத்தி ஆடையோ விலை உயர்ந்த ஆடையோ இடுப்புல கட்டி இருந்தாதான் அவன் புலவன். அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அவன் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தான்னா, அவன் எழுதின கவிதை விஷமா இருந்தாலும் சரி, இல்ல கசப்பா இருந்தாலும் சரி, நல்லதுன்னு சொல்லுவீங்க. இது இந்த காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலத்தில் இருந்திருக்குது. ஒரு வாங்கிட்டா நம்ம ஔவையார். இதை யார சொல்றாருன்னு பேரை சொல்லாமலே சொன்னா. ஆனா இத்தனை அடையாளங்களோடு இருக்கிறது யாருன்னா கம்பரை உட்காந்துக்கிறார். ஒட்டக்கூத்தர் இல்லை. இந்த கம்பரை பார்த்த உடனே இந்த கிழவி எப்ப வந்தாலும் எங்கூட வாண்டடா வந்து சண்டை இழுக்கிறதே வேலையா போச்சு இந்த கிழவி. இதுக்கு எதிர்பார்த்து பாடுறா, விண்ணினின் மழையே அன்றி வேறு ஒரு நதியும் இல்லை. இவன் கம்பன் கங்கை நதியை சொன்னா, அவ்வை சொன்னா விண்ணிலிருந்து இருக்கக்கூடிய வருகின்ற அந்த மழை நீரை தவிர உயர்ந்த ஒரு மழை நீர் கிடையாது. ரெண்டாவது சொன்னா, அவன் என்ன சொன்னா கம்பன், வெங்கதிர் ஒளியே அன்றி வேறு ஒளிர் ஒளியும் இல்லைன்னா. சொன்னா கண்ணினின் ஒளியே அன்றி வேறு ஒரு ஒளியும் இல்லை. சூரியன் இருக்கலாம்யா, அதை பார்க்கறதுக்கு எனக்கு கண்ணு இருக்கணும்ல. கண்ணு இல்லாம சூரியன் இருந்து எனக்கு என்ன ஆக போகுது? அடுத்து, தாயினுடைய அன்பை இன்றி வேறு எதுவுமே உலகத்தில் அன்பு கிடையாதுன்னு கம்பன் சொன்னா, நம்முடைய ஔவையார் சொல்றா, கைப்பொருளாக இருக்கக்கூடிய பொருள் ஒன்றுதான். பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறான் பார், இந்த பணத்தை தவிர வேறு ஒரு பொருள் அவனுக்கு இன்பம் தரக்கூடியது வேற எதுவும் கிடையாதுன்ட்டான்.
இங்க தாயினுடைய அன்பை சொன்ன. இங்க ஔவையார் சொல்றா, பணம் ஒன்றுதானடா, உனக்கு தாயாக இருந்தாலும் இன்பம் வந்து கொடுக்கணும், உன்னை பாசமா பார்க்கணும்னா பொருள் இல்லை என்றால் உனக்கு மரியாதை கிடையாது. மங்கையர் தரும் சுகமே அன்றி வேறு ஒரு சுகம் இல்லை மன்னா என்று கம்பன் சொன்னா, இங்கே ஔவை சொன்னா, மங்கை தருகின்ற சுகம் சில நிமிடங்கள் தான் நீடிக்கும், ஆனால் ஒரு மனிதனுக்கு 3 வேளை பசி எடுக்கும். காமம் எப்பொழுதோ வரும், ஆனால் பசி ஒரு நாளைக்கு நிச்சயமாக 3 வேளை வந்தே தரும். சரி, இன்னைக்கு வந்தது நாளைக்கு வராம போயிடுமா? உன்னிடிர் பொருளே அன்றி உலகில் ஓர் இன்பம் இல்லை மன்னா.